மூன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாக்குப்பதிவு முடிந்ததும் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய குடும்பத்தினருடன் கொடைக்கானல் சென்று விட்டார். மறுபுறம் அவருடைய மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினும் வெளிநாட்டிற்கு குடும்பத்துடன் சென்றிருக்கிறார். அங்கிருந்தே பல முக்கிய வேலைகளை இருவரும் தீவிரப்படுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது என்ன என்பதை இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில் பார்ப்போம். கடந்த ஏப்ரல் 23 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் மே 4 வாக்குப்பதிவு எண்ணப்பட்டு தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் என்று தெரிய வரும். இந்த நிலையில்தான் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். இதனிடையே கொடைக்கானலுக்கு அவர் குடும்பத்தினருடன் சுற்றுப்பயணம் சென்றுள்ள நிலையில் மறுபுறம் அவருடைய மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய குடும்பத்தினருடன் துபாய்க்கு சென்றுள்ளார். எப்போதும் சுற்றுலா பயணம் மேற்கொள்ளும் போது ஸ்டாலினுடன் அமைச்சரவையில் இருக்கும் முக்கிய நபர்களும் செல்வது வழக்கம். ஆனால் இந்த முறை முக்கிய அமைச்சர்கள் நிறைய பேர் செல்லவில்லை என்றாலும் அமைச்சர் சேகர் பாபு, காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் சென்றிருக்கிறார்கள். தங்களுடைய ஆட்சி மீண்டும் வந்தால் யாரெல்லாம் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்று தீவிர ஆலோசனையை ஸ்டாலின் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் துபாய் சென்றுள்ள உதயநிதி ஸ்டாலினும் தனது ஆதரவாளர்களை இந்த முறை எப்படியாவது அமைச்சராக்கிவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருவதாகவும் சொல்கின்றனர். இந்த தேர்தலில் கூட அவர் டிக்கடித்த பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் தான் சட்டமன்ற வேட்பாளர்களாக திமுக சார்பில் களம் இறங்கியிருக்கிறார்கள். அதில் வெற்றி பெறுபவர்களை எப்படியாவது அமைச்சரவையில் அமர்த்திவிட வேண்டும் என்று துபாயில் இருந்து கொண்டே சில முக்கிய முடிவுகளை உதயநிதி ஸ்டாலின் எடுத்திருப்பதாகவும் சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். தந்தையும் மகனும் வேறு வேறு இடத்தில் இருந்தால் கூட அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெற வேண்டும், யாரெல்லாம் இடம்பெறக்கூடாது என்ற முடிவை சுற்றுப்பயணத்தின் போதே முடித்து விடுவார்கள் என்று சொல்கின்றனர் கழக உடன்பிறப்புகள். என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.